மணிவேலன் மெமரியல் கிரிக்கெட் சீசன் 8 இந்த டோர்னமெண்ட்டுக்காக ரொம்ப நாள் காத்துட்டு இருந்தோம். அந்த மேட்ச் வந்தாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்டு ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மேட்ச் யாரா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா போல் பில ஃபர்ஸ்ட் ரவுண்ட் யாரா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா LMCC வெர்சஸ் BCC கோயம்புத்தூர், ஈரோடு வெர்சஸ் கோயம்புத்தூர்னு சொல்லலாம். இந்த மேட்ச்க்கு 8 ஓவர் 5 பவுலர் யூஸ் பண்ணி ஆகணும். ஃபர்ஸ்ட் 2 ஓவர் வந்து பவர் பிளே ஓவர், 2 ஃபீல்டர் தான் அவுட் சைடு சர்க்கிள் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு ஒயர் ஃபுல் டாஸ் டெலிவரி. மோகன் ஸ்ட்ரைக்கில் இருந்தார். அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் பாலே ஒரு சிங்கிள் அப்படி ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் ஆஃப் த மார்க் போயிருக்காங்க LMCC. இப்போ ரிஷி நான் ஸ்ட்ரைக்கரில் இருந்தார். இப்போ அவர் ஸ்ட்ரைக்கிங் இருந்திருக்காரு. அவரோட ஃபர்ஸ்ட் ஒன் டீசெண்டாக லாங் ஆனில் ஒரு சிங்கிள் ஆடி இருக்காரு. ஃபர்ஸ்ட் ஓவர் போகிறக்காக BCCலேருந்து பாலர் அனீஸ் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஓவராக ஃபர்ஸ்ட் 3 பால் அவர் 2 இருந்தால் விட்டு கொடுத்துருக்காரு. பால் நம்பர் 4 well played straight to the fielder. ஒரு ரன் அவுட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு ஈஸி சான்ஸை மிஸ் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். BCC ட்ரை பண்ணியிருக்கலாம். இங்கே மிஸ்கம்யூனிகேஷன்னால ஒரு ரன் அவுட்லேருந்து மிஸ் ஆகிருக்காங்க. இங்கே ஒரு சிங்கிள் மட்டும். பால் நம்பர் 5 உள்ளே வந்த பாலை தூக்கி விட்டுருக்காரு. அங்கே பெரிய கேப் இருந்துச்சு. ஃபீல்டரில் இன்சைட் தான் பவுண்டரி போயிரு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பவுண்டரி LMCC போர்டில் எடுத்துகிட்டு வந்திருக்காரு ரிஷி. லாஸ்ட் பால் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஓவர் பவர் பிளே. குட் ஷாட், ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஒரு லாஃப்டர் ஷாட் ஆடி இருக்காரு. அங்கே ஃபீல்டர் வராரு, எடுத்துருவாரா? ட்ரை பண்ணாரு. ஹாஃப் சான்ஸ் தான் இருந்தாலும் அதுவும் பவுண்டரியாக கிளியர் பண்ணிருக்கு. பேக் டு பேக் பவுண்டரிஸோட ரிஷி ஃபர்ஸ்ட் ஓவரை கம்ப்ளீட் பண்ணுறாரு. சூப்பர் ஸ்டார்ட் கிடச்சிருக்கு. ஒரு ரன் அவுட்டில் வந்து மிஸ் ஆனாங்க. இருந்தாலும் ஒரு நல்ல ஸ்டார்ட் கிடச்சிருக்கு. அட் த எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஓவர் LMCC 11 for no loss. செகண்ட் அண்ட் லாஸ்ட் பவர் பிளே ஓவர் போகிறக்காக பவுலர் பவிஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க BCC. மோகன் ஃபர்ஸ்ட் ஒன் குட் பால் டாட் குட் ஷாட் கோஸ் ஃபார் ஒன் மோர் த்ரோ. நல்ல ஃபீல்டிங், நல்ல எஃபர்ட் போட்டிருக்காரு அங்கே ஃபீல்டர். கவு கார்னர் ஜென்ல இங்கே 3 ரன்ஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி அதை டர்ன் பண்ணி சக்ஸஸும் பண்ணியிருக்காங்க LMCC. சத்தியமங்கலம் குட் ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ். 3 ரன்ஸ் அவங்க டீம் போர்டில். பால் நம்பர் 3 பால் கரெக்டாக பண்ணல. ஃபீல்டர் நல்ல ஸ்டாப்புங்க. கால்விஸ் தடுத்திருக்காரு. பால் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. நல்ல ஃபீல்டிங். லாஸ்ட் 2 பால் சூப்பரான ஃபீல்டிங் எஃபர்ட் போட்டிருக்காங்க இங்கே BCC. இந்த பால் ஒரு சிங்கிள். பால் நம்பர் 4 கிளீன் பால்டு லெக்ல ஏறியானாரு. ஆனால் ஸ்டெம் டு ஸ்டெம் போட்டு மிடில் ஸ்டெம்பை தூக்கியிருக்காரு. இங்கே ஃபர்ஸ்ட் விக்கெட்டே வந்து பால்ட் அவுட்டில் வெளியேறாரு. இங்கே மோகன் கான் ஃபார் 5. ஃபவி காட் அ ஃபர்ஸ்ட் பிளட். சூப்பரான ஒரு பால். ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் விக்கெட் லாஸ் இங்கே நியூ பேட்ஸ்மேன் ஃபர்ஸ்ட் டவுன் கோகுல். நோ பால் கால் வந்திருக்கு. கிரீஸ் நோ பால் நினைக்கிறேன். எஸ், அந்த பாலை ஒரு 2 ரன்ல ஓடி கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. கம்ஃபர்டபுள் 2 ரன்ஸ் ஃபார் LMCC. நெக்ஸ்ட் ஒன் குட் ஷாட். ஹைட் மட்டும்தான் இருக்குது, ட்ராவல் ஆகாமல். பெரிய கேப் ஒன்று இருக்குது, அதை ஃபைன் தான் பண்ணியிருக்காரு. எஸ், ஃபீல்டர் வந்துட்டாரு அங்கே. வாவ், LMCC கிடைக்கிற ஒவ்வொரு ரன்னுமே கிஃப்ட். அவங்களுக்கு தெரியும். அதை வந்து அந்த ஒவ்வொரு ரன்னுமே டபுளாக 3-ஆக மாற்றுறாங்க. இதோட 2வது நம்ம 3-ஆ பார்க்குறோம். நெக்ஸ்ட் ஒன் ஒரு எட்ஜ் இருக்கு. 2 ஃபீல்டர் வராங்க. எஸ், பிடிச்சிட்டாங்க. ஹெட்மேனில் வச்சிருந்தாங்க ஒரு ஃபீல்டர். ஒரு சிங்கிள். அட் தி எண்ட் ஆஃப் தி செகண்ட் ஓவர் LMCC 22 for no loss. ஃபர்ஸ்ட் 2 ஓவரை பவர் பிளே நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. 10 ரன்ஸ்க்கு மேலே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. BCCக்காக தேர்ட் ஓவர் போடுறதுக்காக பவுலர் மேடி மதன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஒரு தெரியும், ஒரு ஃபெமிலியரானவர் தான். இந்தியன் டென்னிஸ் கிரிக்கெட் ஆடிட்டு இருந்தார். ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்க்குறோம். அவர் மணிவாலன் ட்ராஃபி இயர் பை இயர் வந்துடுவார். இந்த ட்ரிப்பை அந்த டீமுக்காக வந்திருக்காங்க. பால் நம்பர் 1 மதன் டு ரிஷி. ஃபர்ஸ்ட் ஒன்று குட் ஷாட், வெல் கனெக்ஷன். ஒரு சென்சிபிள் பிளே ரிஷி கிட்ட இருந்து. அந்த பவர் பிளே வந்து ஓப்பனிங்லேருந்து அந்த மூமெண்டம் அப்படியே வந்து பிடிச்சிருக்காங்க. நல்லா ரன்ஸ் வந்துட்டு இருக்கு போர்டில் ஒரு சைடில். லாஸ்ட் பால் வெயிட் பண்ணுங்க. என்ட்ரி பால் ஸ்ட்ரெயிட் டு தி பவுலர் டாட் கேட்சா. நோ மேன்ஸ்ல வந்துருக்கு. இங்கே ஒரு சிங்கிள். பால் நம்பர் 4 மதன் டு கோகுல். குட் பால், நல்ல ஃபேஸ் அண்ட் பவுன்ஸ். இங்கே டாட். பால் நம்பர் 5 எகைன் டவுன் த ட்ராக் போனார். ஆனால் மிஸ் பண்ணியிருக்காரு. நல்லா ஆஃபில் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. 2 பாலுமே நல்ல வேரியேஷன் காமிச்சிருக்காருங்க மதன். லாஸ்ட் 2 பாலுமே டாட். லாஸ்ட் ஒன் எகைன் ஒரு எட்ஜில் போயிட்டு இருக்காங்க. ஃபீல்டர் வச்சிருக்காங்க கலியில். அதில் ஒரு சிங்கிளோட இந்த ஓவரும் கம்ப்ளீட் ஆகுது. அட் தி எண்ட் ஆஃப் த தேர்ட் ஓவர் LMCC 29 for 1. BCCக்காக நெக்ஸ்ட் ஓவர் போகிறக்காக பாலர் விக்கி. ரைட் ஆம் பாலர் ஓவர் தி ஃபர்ஸ்ட் ஒன் பேட்டில் பட்டு கீப்பருக்கே வந்திருக்கு. இந்த பால் 2 ரன் ஓவர் த்ரோவில் இன்னொரு ரன் எக்ஸ்ட்ரா கண்டிப்பாக போவாங்கன்னு நினைக்கிறேன். எஸ், BCC இந்த இடத்துல ஓவர் த்ரோனால இன்னொரு ரன் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. இந்த பால் 2 ரன்ஸாக மாற்றிருக்காங்க LMCC. நெக்ஸ்ட் ஒன் குட் ஷாட், புல்லட் ஷாட்.
நல்ல ஃபீல்டிங், சூப்பர் பவுன்ஸ், ஒரு நல்ல கேப்பை ஃபைண்ட் பண்ணாரு டீப் எக்ஸ்ட்ரா கவரில். கோகுல் வெல் பிளேட். ஆனால் இந்த பால் 2 ரன்ஸ் தான். ஒரு நல்ல ஃபீல்டிங் எஃபர்ட்டும் போட்டாங்க. ஃபர்ஸ்ட் 2 பாலுமே 2 வந்திருக்கீங்க, டபுள்ஸ். தேர்ட் ஒன் ஜகைன் சூப்பர்மேன் ஒரு ஃபுல் ஷாட் கிரவுண்டட் ஆடி இருக்காரு. 2 பவுன்ஸில் ஃபீல்டர் கையில் இங்கே ஒரு சிங்கிள். பால் நம்பர் 5 வெல் பிளேட். அங்கே ஒரு சிவி விட்டுருக்காரு பாயிண்டில், ஒரு சிங்கிள். குயிக்காக ஃபீல்டு இருந்திருக்கு, இங்கே ஒரு சிங்கிள். அட் த எண்ட் ஆஃப் த 4th ஓவர் LMCC 35 ஃபார் நோ லாஸ். இந்த ஓவர் வெறும் 6 ரன்னுக்கு போட்டிருக்காரு பவுலர் விக்கி. குட் ஓவர். கடைசி 2 ஓவராக வந்து பால் தான் ரன்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. பவீஸ் அவருக்கான 2வது ஓவர். ஃபர்ஸ்ட் ஒயிட் போட்டிருக்காரு, செகண்ட் பால் வந்தார். இந்த பால் இன்சைட் த ஒயிட் லைன் போட்டிருக்காரு, நல்லா லைன் அவுட்டி டாட் பால். பால் நம்பர் 2 குட் ஷாட், ப்ராப்பர் கனெக்ட், செம்ம ஷாட், சூப்பராக கனெக்ட் ஆகிருக்கு. ரிஷி ஓப்பனிங் வந்தவர் அவங்க டீமுக்கு எப்பவுமே ஒரு ரெஸ்பான்சிபிளாக ஆடக்கூடிய பிளேயர். அவரோட ப்ரெசன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த டீமுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். கண்டிப்பாக அவர் வந்து கடைசி வரைக்கும் நின்று ஆடக்கூடிய பிளேயர். அது பண்ணிட்டு இருக்காரு LMCCக்காக. சரி, லாஸ்ட் பால் வந்து கரெக்டாக நான் சொல்லலாம் 6 போயிருக்கு. அம்பையர் கால் மேக்ஸிமம். குட் ஷாட், நல்ல ஒரு ஷாட், நல்லா கனெக்ட் ஆகிருக்கு. பால் நம்பர் 3 லோயர் ஃபுட் ஆஸ் கேட்சா. ஐயோ, ஜஸ்ட் 1 feet முன்னாடி வந்துச்சுன்னு சொல்லலாம். இங்கே எஸ் பவுண்டரியும் போயிருக்கு. கடைசி 2 பாலில் 10 ரன் வந்திருக்கு. சூப்பர் பாடி இருக்காரு ரிஷி. கொஞ்சம் கேட்ச்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு. ஃபீல்டர் வந்து முன்னாடி வந்து ட்ரை பண்ணார், ஆனால் பிடிக்க முடியல. பவுண்டரியும் மாறி இருக்கு. பால் நம்பர் 5 லெக்கில் போட்டார். ஃபீல்டர் வச்சுருக்காங்க, இங்கே ஒரு சிங்கிள். லாஸ்ட் பால் ஆஃப் த 5th ஓவர். குட் ஷாட், எடுத்து அடிச்சிருக்காரு ஃபீல்டர். அவர் கைக்கு வரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. இங்கே ரெட் டென்னிஸ் பால் எக்ஸ்ட்ரா பம்ப் இருந்துச்சு, அவர் தலைக்கு மேலேயும் ஒரு பவுண்டரி கிராஸ் ஆயிருக்கு. இந்த ஓவரில் பெரிய ஓவராக மாறி இருக்கு. இடையில ஒரு 2 ஓவர் கண்டெயின் பண்ணி போட்டுட்டு இருந்தாங்க. இந்த ஓவர் 2 பவுண்டரி ஒரு 6ன்னு சொல்லி பெரிய ஓவராக மாறி இருக்கு. அட் தி எண்ட் ஆஃப் தி 5th ஓவர் LMCC 51 ஃபார் 1. நெக்ஸ்ட் ஓவருக்காக பவுலர் விக்கி, அவருக்கான 2வது ஓவர். கேட்சா, நோ பால் தான். ஸ்ட்ரைட் அம்பையர் கால் வந்திருக்கு, லெக் அம்பையர் காலும் இங்கே நோ பால் கொடுத்துருக்காங்க. வேஸ்ட்டுக்கு மேலே வந்திருக்கு. இந்த பால் ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் பால் ஃப்ரீ ஹிட்டாக வர இருக்க போகுது. ஃப்ரீ ஹிட் டெலிவரி ஃபேஸ் பண்ணுறது கோகுல். ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காரு, ஃப்ளாட்டாக போயிட்டு இருக்கு. ஃபீல்டர் அங்கே இருக்காரு. இதுவும் கேட்ச் தான், இருந்தாலுமே இங்கே கைன் ஒரு சிங்கிள். ஃபர்ஸ்ட் பாலில் 3 ரன் வந்திருக்கு, நோ பால்னால மட்டும். பால் நம்பர் 2 ஒரு ஸ்டெம் டு ஸ்டெம் போட்டார் இங்கே, இன்டு த பாடி டாட். பால் நம்பர் 3 குட் ஷாட், ஒரு பவுன்சர் ஷார்ட் பிச் டெலிவரி. ஃபீல்டர் போனர், அவரையும் தாண்டி ஒரு 6. டீப் ஸ்கொயர் லெக்ல ரிஷி சூப்பராக அவங்க டீம் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காரு. கிளவர் ஷாட். ஓப்பனிங்லேருந்து ஒரு கான்ட்ரிபியூஷன் தொடர்ந்து கிடச்சிட்டு இருக்கு. 30+ போயிட்டு இருக்காரு. பால் நம்பர் 4 எகைன் அதே பால் தான், ஆனால் இந்த முறை மாற்றி அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் 2 பேரும் வர, அதுவும் மாறி சூப்பரான ஷாட். பேக் டு பேக் மேக்ஸிமம்ஸ், டபுள் தமாகா ஃப்ரம் ரிஷி. ஹேட்ரிக் 6 இருக்குமா? ஹேட்ரிக் 6 போச்சுன்னா அவரோட 50 கம்ப்ளீட் பண்ணுவார். இந்த டோர்னமெண்ட்டில் ஃபர்ஸ்ட் 50 இருக்கும் இந்த போலில். நம்பர் 5 ஸ்ட்ரைட் ஒரு ஃபுல்லர் டெலிவரி. நல்ல கம்பேக் ஃப்ரம் பவுலர், ஸ்ட்ரைட் டு தி பவுலர். இந்த பவுலர் சிங்கிளாக மட்டுமே கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் பால் ஆஃப் த 6th ஓவர். குட் ஷாட், ஹைட் இருக்கு, வெளியே போகுமா, டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுமா? எஸ் பண்ணிருக்கு. இந்த ஓவரில் வர 3வது மேக்ஸிமம். 3 மேக்ஸிமம், 2 சிங்கிள்ஸ், பெரிய ஓவராக மாறி இருக்குங்க உண்மையாக. அட் தி எண்ட் ஆஃப் தி 6th ஓவர் LMCC 73 ஃபார் 1. மேட்ச்க்கான 7th ஓவர் போருக்கு பால் சரண் கேட்சா. ஐயா, கண்டிப்பாக வந்து ரிஷி டிசப்பாயின்மெண்ட்டாக இருப்பார். ஏன்னா ஒரு சூப்பரான இன்னிங்ஸ், 45 ரன் ஆடி இருந்தார். வெல் பிளேட். ஒரு சைட்லேருந்து அவங்க டீம் ஸ்கோர் வந்து ஒரு 50+ எடுத்துகிட்டு போகிறக்கு அவர் ரொம்ப ஹெல்ப் பண்ணார். சூப்பரான பேட்டிங். 2வது விக்கெட்டை ஒரு 50 ரன் பார்ட்னர்ஷிப் கிரியேட் பண்ணி தான் விட்டுருக்காங்க. பிரேக் த்ரூ கொடுத்த பவுலர் சரண். செகண்ட் டவுன் பிரகாஷ் வந்திருக்காரு. உங்களுக்கு தெரியும், அடிக்கிறது மட்டும்தான் பெரிய ஆப்ஷனாக இருக்கும். வேணா ரன்ஸை பில்ட் பண்ண பார்ப்பாங்க. எஸ், ஃபர்ஸ்ட் பாலே மேக்ஸிமம், ஒரு ஸ்டாண்ட் அண்ட் டெலிவர் பிரகாஷ். வாட் அ ஷாட். நெக்ஸ்ட் ஒன் குட் ஷாட் அகைன். கேட்சா ட்ரை பண்ண முன்னாடி வந்தாரு, அதை மிஸ் பண்ணல கோகுல். எக்ஸலண்ட் ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட்ஸ். அந்த ஒரு ரன் 2 ரன் போக வேண்டிய இடத்துல இல்லை, அதுவும் எக்ஸ்ட்ரா ரன் வந்து அவங்களோட ரன்னிங்னால ஓடி எடுத்துட்டு இருக்காங்க. நல்ல ஸ்கில். நெக்ஸ்ட் ஒன் குட் ஷாட், இதுவும் ஃபிளாட்டா. இந்த முறை பாலை ஸ்டாப் பண்ணியிருக்காரு.
பிசிசி இந்த இடத்துல நிறைய ரன்ஸ் வந்து ஃபீல்டிங் மிஸ்னாலே கன்சிட் பண்ணியிருக்காங்க, ஒரு 10 ரனுக்கு மேலே. இருந்தாலும் இந்த பாலும் 2 ரன்ஸ் கம்ஃபர்டபுளாக வந்திருக்கு. பால் நம்பர் 5. குட் ஷாட், க்ளீன் ஹிட், எஸ், சூப்பர் ஷாட். பிரகாஷ் கிளியர் பண்ண 2வது மேக்ஸிமம். அவரை எதுக்கு இறக்குனாங்களோ அதை வேலையை கரெக்டாக பண்ணிட்டு இருக்காரு. குட் ஷாட், வெல் பிளேட். ஒரு பெரிய கேப் இருக்கு, ஃபீல்டர் போறாரு, கவர்ஸ்ல பிச்சிட்டு போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். பவுண்டரி, சூப்பரான ஒரு பஞ்ச், கிரன்ச்சி பஞ்சுன்னு சொல்லலாம் பிரகாஷ் கிட்ட இருந்து. கடைசி 3 ஓவரில் மட்டும் 58 ரன் ஆடி இருக்காங்க எல்எம்சிசி சத்தியமங்கலம். செம நாக் ஒன்று ஆடி இருக்காங்க அவங்க டீமே. இந்த இடத்துல கடைசி 1 ஓவர் பெண்டிங் இருக்கு. அந்த ஓவரில் ஒரு 7 ரன் வந்தால் ஃபர்ஸ்ட் 100 மணிவாளன் ட்ராஃபி 8th இயர் டோர்னமெண்ட்டில் இருப்பாங்க அந்த டீமாக. பார்க்கலாம். மேடி அவருக்கான 2வது ஓவர் பிறந்திருக்கிற ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஒரு 7 ரன் கொடுத்துருந்தாரு. அவரோட ஃபர்ஸ்ட் ஒன் இங்கே வைட் செகண்டரி பால். வெல் பிளேட், ஒரு ஸ்டாண்ட், ஒரு சூப்பரான பஞ்ச், செம பஞ்ச் ஒன்று விட்டுருக்காரு கவர்ஸில். இந்த பால் ஒரு பவுண்டரி. லாஸ்ட் ஓவரோட லாஸ்ட் பால் பிரகாஷ் பேட்லேருந்து இதே ரீதியில் ஒரு பவுண்டரியை பார்த்துருந்தோம். பால் நம்பர் 2. ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருந்துச்சு இந்த பாலில். ஒரு சாக்ரிஃபிகேஷன் நினைக்கிறேன். இதை தவறு பண்ண வைக்கலான்னு சொல்லிட்டு அவரை வர சொன்னாங்க. இங்கே கோகுல் நல்லா ஆடிட்டு இருந்தார், அவர் நின்றுக்கலாம். இந்த ஒரு ரனுக்காக போய் விக்கெட்டை விடுறாங்க. விக்கெட் நம்பர் 3, ஒரு ரன் அவுட் மூலமாக டவுன் ஆகுது. இப்போ நியூ பேட்ஸ்மேன் நான் செகண்டில் இருப்பார். லாஸ்ட்டில் ஒயிட் போட்டிருந்தார் மதன். அதை தொடர்ந்து பிரகாஷ் பேஸ் பண்ணால் இந்த பால் 2 ரன்ஸ். அதை ஓவர் த்ரோவும் போயிட்டு இருக்கு. 3, எஸ். எல்எம்சிசி ஸ்டார்டிங்ல இருந்து அவங்க பிளான் வந்து கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கு. அது நல்லா சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. ரன்ஸ் வந்து ஓடி எடுக்கிறதுல அவங்க வந்து சோடையே போகலை ஸ்டார்டிங்ல இருந்து. இந்த பாலும் 3 ரன்ஸ். அந்த ரன் அவுட்டுக்கு அப்புறம் நியூ பேட்ஸ்மேன் ஜீவா ஸ்ட்ரைக்ல 6th சீசனில் ஒரு தான் பெஸ்ட் பேட்ஸ்மேன் அவார்டு வாங்கியிருந்தாரு. இந்த பால் ஒரு நாள் ஒரு யார்கர் டெலிவரி அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்பில் டாட். பால் நம்பர் 5. ஒரு ஸ்லோயர் ஃபுல் டாஸ் டெலிவரி. ஒரு சூப்பரான ஒரு ஷாட், லட்டு மாதிரி தூக்கி போட்டாருன்னு சொல்லலாம். இங்கே ஒரு ஸ்லோயர் பால் ட்ரை பண்ணார், அது டாஸாக மாதிரி. ஜீவா ஸ்கொயர் லெக்கில் ஒரு மேக்ஸிமம் மாற்றிருக்காரு. லாஸ்ட் பால் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். 6 ரன் முடிப்பார்களா பார்க்கலாம். ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ், நல்லா ஃபேஸுக்கு இருந்துச்சு. இன்னொரு ரன் அவுட். இந்த ஓவரில் 2 ரன் அவுட். வெல் பிளேட். எல்எம்சிசி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவில் 108 ரன்னுக்கு 4 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. மணிவேலன் 8th இயர் டோர்னமெண்ட்டில் ஃபர்ஸ்ட் டீம் டு என்டர் ஸ்கோர்டு 100+ ரன்ஸ். 108 ரன் பெரிய டார்கெட். பார்க்கலாம் செகண்ட் இன்னிங்ஸில் வந்து அவங்களும் பெரிய டார்கெட் சேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்களான்னு சொல்லிட்டு. ரிஷி ஒரு ஸ்பெஷல் மென்ஷன், ஒரு பர்டிகுலர் மென்ஷன் கொடுத்தே ஆகணும். ஒரு 45 ரன்ஸ், ஒரு 50 மிஸ் பண்ணார். இருந்தாலும் அவங்க டீமோட கோகுல், ரிஷி எல்லாருமே ஒரு டாப் நாச் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓவரால் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் டாமினன்ஸ் பண்ணியிருக்காங்க எல்எம்சிசி சத்தியமங்கலம். ஸ்டே டியூன் ஃபார் செகண்ட் இன்னிங்ஸ். வெல்கம் பேக். இங்கே செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கு. செகண்ட் இன்னிங்ஸில் 109 ரன் அப்படிங்கிற ஒரு பெரிய டார்கெட்டை சேஸ் பண்ணுறதுக்காக பிசிசி பேட்டர்ஸ் 2 பேர் விக்கெட்டுக்கு வந்துட்டாங்க. ஸ்ட்ரைக்கில் சரண், நான் ஸ்ட்ரைக்கில் கலை. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பவுலர் பிரதீப் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க எல்எம்சிசி சத்தியமங்கலம். பவுலிங்லேயும் ஒரு நல்ல பவுலிங் லைனப் வச்சிருக்க டீம். பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 2 ஓவர் பவர் பிளே அப்படிங்கிறனால கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணியே ஆகணும். அப்படி ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க. ரெக்கார்ட் ரன் 13 இருக்குது. ஃபர்ஸ்ட் பால் ஒயிட் போட்டுருக்கார் பிரதீப். அதை தொடர்ந்து ஃபர்ஸ்ட் ஒன். குட் ஷாட். ஃபர்ஸ்ட் பால் ஒரு விட்டு இருந்துச்சு, அதை யூஸ் பண்ணியிருக்காரு. பவுண்டரி டு ஸ்டார்ட் தி ஸ்கோர் போர்ட். குட் ஷாட், வெல் பிளேட். ஃபர்ஸ்ட் ரன்னே அவங்க டீம் போர்டில் ஒரு பவுண்டரி மூலமாக வருது. ஆல்ரெடி ஒரு ரைட் போயிருந்துச்சு. இந்த ஃபைனல் ஏரியா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்குது. அதனால் அங்கேயே டார்கெட் பண்ணுறாங்க பேட்ஸ்மேன்ஸ். எஸ், இந்த முறை சேசிங்கில் இருக்க ஃபீல்டர் பவுண்டரியை கிராஸ் பண்ணியிருக்கு. எஸ், பேக் டு பேக் பவுண்டரிஸ். இந்த மாதிரி நிறைய பவுண்டரி தேவை, ஒரு நல்ல ஸ்டார்ட்டும் தேவை. அதை கரெக்டாக பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு 2 பாலில் மட்டும் 9 ரன் அவங்க போர்டில் வந்திருக்கு. பால் நம்பர் 3. குட் ஷாட். பல்லார்னு ஒரு அடி, ஃப்ளாட்டாக ஒரு மேக்ஸிமம். சரண் நல்ல பேட்ஸ்மேன், நல்லா கனெக்ட் பண்ணக்கூடிய பேட்ஸ்மேன், ஒரு ஆஃப் சைட் பிளேயர்னு சொல்லலாம். இன்னைக்கு டேல இவருக்கு ஒட்டுச்சுன்னா மேட்ச் எப்படி வேணால் போகலாம். இவர் போட்டுட்டு போகிற பேஸ்மெண்ட் தான் உனி வரக்கூடிய பேட்ஸ்மேன்ஸ்க்குலாம் பெரிய கான்ஃபிடண்ட்டாக இருக்கும். ஃபீல்டிங் மிஸ் பண்ண. இந்த பால் விக்கெட்டை ஃபோக்கஸ் பண்ணுறேன். 2 ரன்ஸ். இங்கே கம்ஃபர்டபுளாக ஓடி எடுக்கிறாங்க. 2 ஃபீல்ட் அவுட் தி சர்க்கிள்னு சொல்லியிருந்தோம். ஸ்கொயர் லெக்லையும் லாங் ஆன்லைன் போட்டிருக்காரு. குட் பால். கடைசி 4 பாலை கம்பேர் பண்ணும்போது இந்த பால் நல்லா ஃபுல்லாகவும் ஃபேஸாகவும் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. நல்ல கம்பேக் ஃப்ரம் பவுலர் பிரதீப். லாஸ்ட் பால் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஓவர் பவர் பிளே. நோ பால் கால் வேறு வந்திருக்கு. எக்ஸ்ட்ரா ரன்ஸ். அதுவும் இல்லாமல் இந்த பால் மேக்ஸிமம்
சரண் ஆன் ஃபயர். ஃபர்ஸ்ட் பாலே அந்த பிளாட்ஃபார்ம் செட் பண்ணியிருக்காரு பிசிசிக்காக, இன்னும் நிறுத்தலை. ஸ்டார்டிங்லேருந்தே பவுலர் வந்து இங்கே ஒரு லைனில் இல்லாமல் தான் இருக்காரு. ஆனால் இதில் ஃப்ரீ ஹிட் பால் அப்படியே கண்டினியூ ஆச்சு. லாஸ்ட் ஒயிட் போட்டிருந்தா தொடர்ந்து இந்த பாலும் வெளியே போயிடுச்சுன்னு நினச்சேன். ஆனால் கரெக்டாக ஃபீல்டர் வச்சுருந்தாங்க ஸ்கொயர் லேக்கில். அங்கே பிரகாஷ் கேட்ச் பிடிச்சிருக்காரு. இந்த பால் ஒரு சிங்கிள். பெரிய ஓவராக மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு ஓவரையே பிசிசி 26 ரன்னுக்கு எந்த விக்கெட்டும் லூஸ் பண்ணாமல் சூப்பராக ஆடி இருக்காங்க. ஒரு நாள் ட்ரீம் ஸ்டார்ட்னு சொல்லலாம் பேட்டர்ஸ்க்கு. இப்போ செகண்ட் ஓவர் போடுறதுக்காக பாலர் கோகுல். ஃபர்ஸ்ட் ஒன் குட் பால். ஒரு ஃபுல் லென்த் யார்கர், கால் மட்டும் இல்லைன்னா ஸ்டெம்பை தகர்த்துட்டு போயிருக்கோம். இங்கே டாட். 2 எடுக்கப்புறம் தேர்ட் ஒன். குட் ஷாட். ஸ்லாட்டில் இருந்த பந்து வேற மாதிரி ஷாட். சரண் ஓப்பனிங்ல இருந்து அவரு சூப்பரா எதிர் டீம் மேல பிரஷரை போட்டு எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. பால் நம்பர் 5. அங்க பெரிய கேப் இருந்துச்சு. லாஸ்ட் பால் அங்கதான் ட்ரை பண்ணாரு, ஆனா கரெக்டா கனெக்ட் பண்ண முடியல. இந்த பால் கனெக்ட் ஆயிருக்கு. ஜீவா ட்ரை பண்ண போனாரு. ஒரு நல்ல எஃபர்ட் இருந்தாலும் அது பவுண்டரி கிராஸ் ஆயிருக்கு. பிசிசி பவர் பிளே ஓவரை அவங்களுக்கானதான் மாத்திட்டு இருக்காங்க. லாஸ்ட் பால் செகண்ட் பவர் பிளே ஓவரில் ஃபுல் டாஸ். எஸ் 3 பவுன்ஸ்ல பவுண்டரி ரோப்பை கிளியர் பண்ணியிருக்கு. ஒரு சைடில் எப்படி எல்எம்சிசிக்கு ரிஷி வந்து ஒரு பில்லராகவும் ஒரு இம்பேக்ட் பிளேயராகவும் இருக்காரோ, அதே மாதிரி தான் பிசிசிக்கும் சரண். நம்ம இது வரைக்கும் அவர் மேட்ச் வந்து கொஞ்சம் மேட்ச் தான் எடுத்திருந்தாலுமே அதில் நல்லா ப்ளே பண்ணியிருக்காரு. லாஸ்ட் பாலும் பவுண்டரியோட முடிக்கிறாங்க. அட் தி எண்ட் ஆஃப் தி செகண்ட் ஓவர் பிசிசி 40 ஃபார் நோ லாஸ். 2 ஓவரில் 40 ரன் வேறு மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2 பவர் பிளே ஓவருமே சரண் தான் ஃபேஸ் பண்ணியிருந்தாரு. இப்போ தான் கலை ஃபேஸ் பண்ண போகிறாரு. லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேன். தேர்ட் ஓவர் போகிறக்காக பவுலர் விக்கி. லெஃப்ட் ஆர்ம் பவுலர். ஃபர்ஸ்ட் ஒன் டாட். நெக்ஸ்ட் ஒன் விக்கி டு கலை. லெஃப்ட் ஆர்ம் பவுலர் வர்சஸ் லெஃப்ட் ஆர்ம் பேட்ஸ்மேன். ஷார்ட்டில் நல்ல கனெக்ஷன் இருந்தாலும் ஒரு சிங்கிள் மட்டும் மாற்றி ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணியிருக்காங்க. இன்ஃபார்ம் பேட்ஸ்மேன் சரண் ஸ்ட்ரைக்கில். அகைன் வெல் பிளேட். ஒரு கட் ஷாட், ஒரு சிங்கிள் கல்லியில். பால் நம்பர் 4. கிரவுண்டோட ஒரு ஷாட், ஒரு ஃபுல்லர் டெலிவரி லாங் ஆஃப்ல, ஒரு சிங்கிள். பால் நம்பர் 5. வெல் பிளேட். சென்சிபிள் பிளே. நல்லா நீயே ஃபோல்டு பண்ணி ஒரு ஷாட் ஆடி இருக்காரு ஸ்கொயர் லெக்ல. 2 ரன்ஸ். லாஸ்ட் பால் ஆஃப் த தேர்ட் ஓவர். டவுன் த கிரவுண்ட் போனாரு, ஆனால் கனெக்ட் பண்ண முடியல. விக்கி ஒரு ஷார்ட் ஆஃப் லென்த் டெலிவரி. டாட்டோட இந்த ஓவர் கன்வெர்ட் ஆகுது. இந்த ஓவர் வெறும் 5 ரனுக்கு போட்டு கொடுக்காரு. ஃபர்ஸ்ட் 2 ஓவரில் 40 ரன். இந்த ஓவர் வெறும் 5 ரன் தான். சூப்பரான ஓவர் எல்எம்சிசி சத்தியமங்கலம் சைட்லேருந்து விக்கி கிட்ட இருந்து. அட் தி எண்ட் ஆஃப் தி தேர்ட் ஓவர் பிசிசி 45 ஃபார் நோ லாஸ். அகைன் எல்எம்சிசி சத்தியமங்கலம் டீமுக்காக 4th ஓவர் போகிறக்காக அகைன் இன்னொரு லெஃப்ட் ஆர்ம் பவுலர் சோமு. பால் நம்பர் 1. குட் பால். ஒரு லோ கப்பில் வந்திருக்கு. இங்கே டாட். லாஸ்ட் பால் ஒயிட் போட்டிருந்தார். அகைன் ரீபால். குட் ஷாட். ஸ்டாண்ட் அண்ட் டெலிவர். எஸ், அந்த சாமியான இருக்கு, அதையும் தாண்டி ஒரு 6. ஃபேன்டாஸ்டிக் ஷாட் ஃப்ரம் கலை. நெக்ஸ்ட் ஒன் கேட்சா. ரிஷி ஒரு எஃபர்ட் போட்டாரு அங்கே பின்னாடி. ஒரு சிங்கிள் மட்டும், ஒரு எட்ஜ் இருந்துச்சு. இப்போ ட்ரை பண்ணால் ஒரு சிங்கிள். பால் நம்பர் 4. இந்த மாதிரி சரண் ஸ்ட்ரைக்கில். எஸ் கிளியர் ஹிட் தான். அங்கே ஃபீல்டர் அண்ணாந்து பார்க்க அவரையும் தாண்டி ஒரு 6. ஒரு ஷார்ட் ஆஃப் லென்த் டெலிவரி நல்லா விட்டு இருந்துச்சு. பால் வர வரைக்கும் வெயிட் பண்ணி சூப்பர் புல் ஷாட் ஆடி இருக்காரு. மேக்ஸிமம். பால் நம்பர் 5. டவுன் த கிரவுண்ட் போனாரு. பால் நல்லா ஸ்விங் ஆகி போயிட்டு இருக்கு. ஒரு சிங்கிள். லாஸ்ட் பால் ஆஃப் த 4th ஓவர். எகைன் ஒரு தவறு பண்ணாரு பவுலர், அதை யூஸ் பண்ணி இதுவும் 6. இந்த ஓவரில் வர 3வது 6. 21 ரன் அப்படின்னு இந்த ஓவரும் பெரிய ஓவராக மாதிரி இருக்குது. விக்கி மட்டுமே 5 ரனுக்கு போட்டிருந்தார். அதுக்கப்புறம் 3 பவுலருமே நல்லா அடி வாங்கியிருக்காங்க. அட் தி எண்ட் ஆஃப் தி 4th ஓவர் பிசிசி 66 ஃபார் நோ லாஸ். போகிறக்காக பவுலர் கோகுல். அவருக்கான 2வது ஓவர். மேட்சுக்கான 5வது ஓவர். ஃபர்ஸ்ட் எஸ் குட் டேக்கன். பெரிய ஒரு ரிலீஃப் கிடச்சிருக்கும். ரிஷி சூப்பரான டேக்கன். இங்கே சரண் அவரோட இன்னிங்ஸ் கம்ஸ் டு அண்ட் எண்ட். ஒரு சூப்பரான ஃபேன்டாஸ்டிக் இன்னிங்ஸ். 47 ரன் ஆடிருக்காருங்க. 19 பாலில் 4 பவுண்டரி, 4 மேக்ஸிமம். பெரிய ரிலீஃபாக இருக்கும். இங்கே ரிஷி அவுட் ஆகும்போது எப்படி தான் அவங்க ஒரு ப்ரெஷரை வந்து ரிலீஃப் பண்ணியிருப்பாங்களோ அதே மாதிரி இங்கே ஒரு பெரிய ஒரு சுச்சுவேஷன், ஒரு பிரேக் கொடுத்துருக்காரு கோகுல். பெரிய ஒரு பிரெத் டேக்கிங் கிடச்சிருக்கும். அது தொடர்ந்து ஃபர்ஸ்ட் டவுன். இங்கே பேட்ஸ்மேன் பவிஸ். ஒரு ஃபர்ஸ்ட் பாலே
லோயர் ஃபுல் டாஸ் தான் கால் வந்திருக்கு. டாட்டில் கவுண்ட் ஆகும். டாட். பால் நம்பர் 3. லோயர் ஃபுல் டாஸ் அங்கே ஃபீல்டர் தாண்டிச்சுனா பவுண்டரியாக இருக்கும். பால் போயிட்டு இருக்கு விக்கெட்டில். அங்கே விக்கி வந்தார். 2-3 பேருமே போய் மிஸ் பண்ணியிருக்காங்க. என்ன நடக்குதுங்க இந்த மாதிரி இடத்துல? எல்லா ரன்னுமே அஃபெக்ட் பண்ணும். இந்த இடத்துல இன்னொரு ஃபீல்டிங் மிஸ். பால் நம்பர் 4. கேட்சுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. 2வது விக்கெட்டாக இருக்குமா இந்த ஓவரில்? பால் அப்போ இந்த யார் 2 ஃபீல்டர் எல்லாமே லாங்கில் மேலே இருக்காங்க. இருந்தாலுமே பிரகாஷ் கடைசி வரைக்கும் அந்த பாலை பார்த்துட்டு இருந்தார். நல்ல ரன்னிங், நல்ல ஏரியாவை கவர் பண்ணியிருக்காரு. நல்ல டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி இந்த ஒரு கேட்ச் எடுத்திருக்காங்க. இந்த ஓவரில் வர 2வது விக்கெட் எடுக்கிறதும் கோகுல். ஓகே, இந்த இடத்துல இருந்து எல்எம்சிசி மேட்சை திருப்புவாங்களா பார்த்துடலாம். அடுத்த 2வது விக்கெட் லாஸ்க்கு அப்புறம் நியூ பேட்ஸ்மேன் பிரசாந்த் வந்திருக்காரு. 20 பாலில் 39 ரன் வேணும் இவருக்கான ஃபர்ஸ்ட் ஒன். ஃபர்ஸ்ட் பாலே லோயர் ஃபுல் டாஸ். பெரிய கேப் ஒன்று இருந்துச்சு கவ் கார்னரில். ஃபீல்டிங், குட் ஃபீல்டிங் ஜீவா. கிரேட் எஃபோர்ட். 2 ரன்ஸ். இந்த மாதிரி இடத்துல எல்எம்சிசி 3 ரன்ஸாக கன்வெர்ட் பண்ணாங்க. அன்றைக்கி ஒரு 2 தான். லாஸ்ட் பால் ஆஃப் த 5th ஓவர். லோயர் ஃபுல் டாஸ். கேட்சுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த பாலும் கேட்சாக இருக்குமா? இந்த ஓவரில் வர 3வது விக்கெட்டாக இருக்குமா? இல்லைங்க, கேட்சையும் மிஸ் பண்ணி அது பவுண்டரியாக மாறி இருக்கு. அட் தி எண்ட் ஆஃப் தி 5th ஓவர் பிசிசி 76 for 2. இவ்வளோ குயிக்காக ரன்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இருந்தாலுமே இன்னும் 18 பாலில் 33 ரன். ஓவருக்கு 10 ரனுக்கு மேலே அடியே ஆகணும். நெக்ஸ்ட் ஓவர் போகிறக்காக பவுலர் தரணி, அவங்க டீமோட ஒரு வைட்டல் பவுலர். அவர் கடைசி வரைக்கும் வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பார்க்கலாம், கண்டிப்பாக ஒரு பண்ணி கொடுக்கணும். அவர் டீமுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பார்க்கலாம், நம்பிக்கை எடுத்துகிட்டு போவார்னு ஃபர்ஸ்ட் ஒன். ஆனால் ஃபர்ஸ்ட் பாலே கலை ஒரு 6 எடுத்துகிட்டு வந்திருக்காருங்க. 6 லைனில் ஃபீல்டர் இருந்தார். ஒரு ட்ரை பண்ணார். இருந்தாலுமே அது 6ஆக கிளியர் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் அவுட் சைட் ஆஃப்ல ஏறினாரு. ஸ்கொயர் லெக்ல இங்கே ஒரு சிங்கிள். பால் நம்பர் 3. அவுட் சைட் ஆஃப்ல ஒரு நல்ல பால். டீசெண்டாக ஒரு சிங்கிள் ஆடுறாங்க. பால் நம்பர் 4. பால் வர வரை வெயிட் பண்ணி பாலை கரெக்டாக பார்த்தாரு கடைசி வரைக்குமே. எஸ், இங்கே ஃபீல்டிங் மிஸ், பவுண்டரி. எல்எம்சிசி ஸ்டார்டிங்ல இருந்தே எல்லாமே அவங்களுக்கு தப்பாக தான் போயிட்டு இருந்துச்சு. இடையில ஒரு ஓவர் அவங்க சைடில் வந்த மாதிரி இருந்துச்சு. அகைன் இங்கே ஃபீல்டிங் மிஸ்ஸை பார்க்குறோம். பால் நம்பர் 5. குட் ஷாட். கேட்சுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியா கையிலேயே போயிருக்கு. எஸ், ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்கை வந்தவர் சரனோட ஒரு சைடில் விக்கெட் விடாமல் ஸ்டாண்ட் பண்ணி ஆடிட்டு இருந்தார். அவர் போனதுக்கப்புறம் அந்த பிளேஸை வந்து ரீஃபில் பண்ணுறது விதமாக நல்லா சூப்பரான ஒரு இன்னிங்ஸ் ஆடினார். 11 பாலில் 26 ரன், 3 மேக்ஸிமம், ஒரு பவுண்டரி. கலை gone for 26. இங்கே விக்கெட் நம்பர் 3 டவுன். அந்த விக்கெட் லாஸ்க்கு அப்புறம் நியூ பேட்ஸ்மேன் மதன் டவுன் த ட்ராக் போறாரு. இதுவும் ஒரு கேட்சுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. எஸ், குட் டேக்கன். பேக் டு பேக் விக்கெட்ஸ். இங்கே தரணி, அவங்க டீம் ஒரு சைடில் விக்கியும் தரணியும் வச்சு நல்லா கண்டெயின் பண்ணுவாங்க. இந்த ட்ரிப் அவங்கள லாஸ்ட்டில் எடுத்துகிட்டு வந்துக்கலாம்னு சொல்லி ஒரு பிளான் வச்சுருந்தாங்க. கடைசி நேரத்தில் இங்கே ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தெரியுது. லாஸ்ட் ஓவர் போட்ட தரணி வெறும் 12 ரன் விட்டு கொடுத்து 2 முக்கியமான விக்கெட்டை பிடிச்சிருக்காரு. 6 ஓவர் முடிவில் பிசிசி 88 for 4 ஆடி இருக்காங்க. அடுத்த 12 பாலில் 21 ரன் வேணும். நெக்ஸ்ட் ஓவர் போடுறதுக்காக பவுலர் விக்கி ஃபர்ஸ்ட் ஓவர் வெறும் 5 ரன்னுக்கு போட்டிருந்தாரு. இந்த ஓவர் மேட்ச் ஒரு டிசைடிங் ஓவராக இருக்கும். பார்க்கலாம். எஸ், இங்கே டீம் ஹேட்ரிக் எடுத்திருக்காங்க. லாஸ்ட் 2 பாலுமே வந்து 2 விக்கெட் எடுத்திருந்தாங்க. இந்த ஒரு ஃபர்ஸ்ட் பாலே விக்கி வந்து விக்கெட்டை பிடிச்சிருக்காரு. 3 விக்கெட் கடைசி டைமில் எல்எம்சிசி ஒரு கம்பேக் கொடுக்குறாங்க மேட்ச்க்குள்ளே. ஆஃப்டர் த 5th விக்கெட் லாஸ் இங்கே நியூ பேட்ஸ்மேன் சதீஷ் வந்திருக்காரு. மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் கம்ஸ் டு தி க்ரீஸ். டாப் ஆர்டர் எல்லாத்தையுமே தூக்கியிருக்காங்க கடைசி 2 ஓவர்லேயே. பார்க்கலாம், இப்போது நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் இருப்பார். 11க்கு 21. நெக்ஸ்ட் ஒன் குட் பால் விக்கி. கடைசி 10ல் 21. கேட்சுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. ரிஷி போறாரு. அண்டர் த பால் ஓடுறாரு. எடுத்துருவாரா? எஸ், 4வது விக்கெட்டுங்க. கடைசி 5 பால்ல மட்டும் 4 விக்கெட் எடுத்திருக்காங்க. நியூ பேட்ஸ்மேன் கனகு 6 விக்கெட் லாஸ்க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் 3 பால்ல எந்த ரன்மே கன்சீட் பண்ணாம 2 விக்கெட்டை பிடிச்சிருக்காரு விக்கி. நெக்ஸ்ட் ஒன். ஐயோ, கீப்பர் மிஸ் பண்ண. எல்லாமே கரெக்டாக போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த டைமில் ஒரு பவுண்டரி பைஸில் வருது. லாஸ்ட் பால் ஆஃப் த 7th ஓவர். எஸ், டவுன் த ட்ராக் போனாரு. இந்த பாலும் டாட்டோட கம்ப்ளீட் பண்ணுறாரு விக்கி. யூ பியூட்டி. ஒரே ஒரு பைஸில் மட்டும் 4 ரன் கொடுத்துருந்தாங்க. இந்த ஓவர் ஃபென்டாஸ்டிக்காக முடிச்சிருக்காரு. 2 ஓவர் போட்ட விக்கி வெறும் 5 ரன் மட்டுமே கன்சீட் பண்ணி 2 முக்கியமான விக்கெட்ஸை பிடிச்சிருக்காரு. எல்லா பவுலர்ஸும் ரன்ஸ் கொடுத்து இந்த ஒரு பவுலர் மட்டுமே அவங்க டீமுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காருன்னே சொல்லலாம். அட் தி எண்ட் ஆஃப் தி 7th ஓவர் பிசிசி 92 for 6. பால் நம்பர் 1. 6க்கு 17. ஃபர்ஸ்ட் பாலே ஸ்ட்ரைட் ஆடி இருக்காரு. லாங் ஆஃப்ல எந்த ரன்னும் ஓடலை.
இவரே அந்த பொறுப்பெடுத்து ஆடுறேன் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பால் டாட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் பால் ஒயிட் போட்டிருக்காரு. அடுத்து 5க்கு 16 வேணும். கேட்சுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. பால் ஹைட் டிராவல் டிஸ்டன்ஸ் கவர் ஆகாது, கையிலேயே போயிருக்கு. எஸ் பிரதீப், இன்னொரு விக்கெட் விழுகுது. 7வது விக்கெட் லாஸ். 7 விக்கெட் போயிருக்கு. அதை தொடர்ந்து நியூ பேட்ஸ்மேன் ஹரி உள்ள வந்திருக்காரு. அடுத்த 4 பால்ல 16 ரன் வேணுங்கிற இடத்துல ஒரு ரைட் போட்டிருக்காரு. இனி 4க்கு 15 வேணும். லோ ஆர்டர் பேட்ஸ்மேன் அவங்க டீமுக்கு தேவையானதை பண்ணுவாங்களா பார்க்கலாம். நீட் 2-3 ஷாட்ஸ் அடிச்ச போது இவங்களுக்கு. குட் ஷாட் அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் வராரு. பிரகாஷ், குட் டேக்கன். அடுத்த விக்கெட்டையும் நம்ம இங்கே பார்க்குறோம். ஆஃப்டர் 8th விக்கெட் லாஸ். இங்கே நியூ பேட்ஸ்மேன் அனிஸ் ஸ்ட்ரைக்கில் இருக்காரு. கடைசி 3 பால்ல 15 ரன். 3மே பெரிய ஷாட்டாக வேணும். பார்க்கலாம். தரணி ஒரு பால் நல்ல பால் போட்டாருனாலே போதும். பார்க்கலாம் என்ன பண்ண போறாருன்னு. இந்த பால் கிரவுண்டோட ஆட விட்டுருக்காரு. ஸ்ட்ரைட்டாக வந்து ஃபீல்டர் கையில் இந்த பால் ஒரு சிங்கிள் மட்டுமே கன்சீட் பண்ணியிருக்காங்க. கடைசி 2 பாலுக்கு 14 வேணும். கரெக்டாக பிளேஸில் போட்டாலே போதும், எக்ஸ்ட்ராஸ் இல்லாமல். பார்க்கலாம். ஒரு ஸ்லோயர் பால் ட்ரை பண்ணாரு. அதுக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு. ஒரு சிங்கிள் மட்டும்தான். கடைசி 1 பால்ல 13. இந்த பால் எந்த ரன்னும் இல்லைங்க. இந்த மேட்சை 12 ரன் வித்தியாசத்தில் எல்எம்சிசி வின் பண்ணி நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு குவாலிஃபை ஆகிறாங்க. ஒரு சைடில் 109 ரன் அடிச்சுமே ஃபஸ்ட்டு 2 ஓவர்லேயே பிசிசி 40 ரன் அடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் நல்ல பார்ட்னர்ஷிப் கிரியேட் பண்ணி 80 ரன் என்னும் போது ஃபஸ்ட் விக்கெட் விட்டாங்க. அதுக்கப்புறம் தரணி அண்ட் விக்கி இவங்க 2 பேருமே வந்து விக்கெட்ஸ் வந்து நிறைய எடுத்து இடையில ஒரு நல்ல கம்பேக் கொடுத்து எண்டு ஓவர்ஸில் நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால் ஒரு நல்ல ரிசல்ட் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. இருந்தாலும் 2 டீமுக்கும் அவங்களோட அப்கமிங் மேட்சஸ்க்கும் அப்கமிங் டோர்னமெண்ட்ஸ்க்கும் நம்ம கோவை கிரிக்கெட் 360 சார்பாக மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் மேட்சஸ்.